வணக்கம் நண்பர்களே. இந்த உரையில் நாம் ஸ்டாண்டர்ட் காஸ்ட், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் மற்றும் வேரியன்ஸ் அனாலிசிஸ் ஆகியவற்றை பற்றி விரிவாக காண்போம். முதல்ல ஸ்டாண்டர்ட் காஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு முன்பாக அல்லது ஒரு சேவையை வழங்குவதற்கு முன்பாக அந்த பொருளை உற்பத்தி செய்ய அல்லது சேவையை வழங்க எவ்வளவு செலவாகும் என்பதை திட்டமிட்டு கணக்கிட்டு வைத்தால் அதற்கு ஸ்டாண்டர்ட் காஸ்ட் என்று பெயர். அப்போ உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்களுடைய விலை, உற்பத்தியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கான செலவு மற்றும் இதர செலவுகள் எல்லாவற்றையும் நாம் முன்கூட்டியே தீர்மானிக்கணும். இவ்வாறு ஒரு சயின்டிஃபிக் பேசிஸில் நாம் உற்பத்தி செய்ய போகும் பொருளின் அடக்க விலை அல்லது உற்பத்தி செலவை முன்கூட்டியே கணக்கிட்டு உற்பத்தியின் போது ஏற்படும் ஆக்சுவல் காஸ்ட்டை கண்டறிந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டுக்கும் ஆக்சுவல் காஸ்ட்டுக்கும் உள்ள வேறுபாட்டை ஆராய்ந்து அதற்கான காரணங்களை கண்டறிந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு அறிக்கையாக அளிப்பதை ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் என்று சொல்கிறோம். அப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்டால், அதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டால், ஒரு பொருளின் உற்பத்தி செலவு என்னவாக இருக்கும் என்பதை தெரிந்தால்தான் நாம் அதனுடைய விலையை நிர்ணயிக்க முடியும். அப்படி நிர்ணயித்த பிறகுதான் நாம் கொட்டேஷன் கொடுக்கவோ அல்லது வாடிக்கையாளரிடமிருந்து ஆர்டரை பெறுவதற்கோ முடியும். இரண்டாவதாக இன்வென்டரி வேல்யூவேஷன். கையிருப்பு பொருட்களுடைய மதிப்பை கணக்கிட வேண்டும் என்றால் அவற்றின் காஸ்ட் என்ன என்பது நமக்கு தெரிய வேண்டும். அதற்கும் இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்ட் உதவியாக இருக்கும். மூன்றாவதாக வேரியன்ஸ் அனாலிசிஸ், அதாவது நாம் நிர்ணயித்து வைத்துள்ள ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டுக்கும் ஆக்சுவல் காஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அந்த வித்தியாசம் ஏன் வருகிறது என்று ஆராய்ந்தால் அதுதான் வேரியன்ஸ் அனாலிசிஸ் எனப்படும். இதன் மூலம் நிர்வாகமானது மேற்கொண்ட நடவடிக்கைகளை எடுக்க முடியும். ஸ்டெப்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். என்னென்ன ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல என்னென்னலாம் செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், முதல்ல ப்ரீடிட்டர்மினேஷன் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் இன் ஃபுல் டீடைல்ஸ் ஃபார் ஈச் எலிமெண்ட் ஆஃப் காஸ்ட். ஒவ்வொரு காஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் மெட்டீரியல் எவ்வளவு, லேபர் எவ்வளவு, அதர் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாம் ஃபுல்லாக டீட்டெயில்டாக கலெக்ட் பண்ணணும். அதை டிட்டர்மின் பண்ணணும், எவ்வளவு ஆக முடியுது டிட்டர்மின் பண்ணணும். கலெக்ஷன் ஆஃப் தி ஆக்சுவல் காஸ்ட் அண்ட் ஃபைண்டிங் தி டிஃபரன்சஸ் பிட்வீன் த டூ. ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் நடக்கும் பொழுது என்ன காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நாம் கணக்கு பண்ணி வச்சுக்கணும். ரெக்கார்ட் பண்ணி போனோமா அதில் நம்ம அந்த காஸ்ட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அனலைசிங் த வேரியன்சஸ் அண்ட் தியர் காசஸ். இப்போ இந்த ஆக்சுவல் காஸ்ட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நாம் அனலைஸ் பண்ணணும். அதுதான் நம்ம வேரியன்ஸ் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். அதற்கான காரணங்கள் என்ன, எதெல்லாம் நம்ம வேரியன்ஸ் அனலைஸ் பண்ண முடியும், அதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் ஆராய்ந்து இந்த எல்லாவற்றையும் ஒரு ரிப்போர்ட்டாக தயாரித்து அதை நாம் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம். அதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ப்ராசஸில் ப்ரீடிட்டர்மைன் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்ஸ், collect actual costs, find the differences, analyze the variances, and report to the management. So this is a management accounting tool. Standard costing process எப்படி என்பதை இந்த படத்தில் நாம் பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டுக்கும் ஆக்சுவல் காஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டை விட இந்த ஆக்சுவல் காஸ்ட் குறைவாக இருந்தால் அது நமக்கு நல்லது தான். அதாவது நம்முடைய லாபம் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த வித்தியாசத்தை நம்ம ஃபேவரபிள் வேரியன்ஸ் என்று சொல்கிறோம். இதை எஃப் அப்படிங்கிற எழுத்தால குறிப்பிடலாம். அப்படி இல்லாமல் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டை விட ஆக்சுவல் காஸ்ட் அதிகமாக இருந்தால் அதனால நமக்கு நஷ்டம் ஏற்படலாம் அல்லது நம்மளுடைய லாபம் குறையக்கூடும். அதனால இந்த நம்ம அட்வர்ஸ் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை ஏ என்று குறிப்பிடுகிறோம். அட்வர்ஸ் வேரியன்ஸ் என்பது நம்முடைய செயல்முறையில் இன்எஃபிஷியன்சி இருப்பதை குறிக்கலாம். அதே போல ஃபேவரபிள் வேரியன்ஸ் என்பது நமது செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருப்பதாக காட்டுவதாக கொள்ளலாம். வேரியன்ஸ் என்பது இரண்டு விஷயங்களில் ஏற்படலாம். ஒன்று உற்பத்தி செலவில், அதாவது காஸ்டில் ஏற்படும் வேரியன்ஸ். இரண்டாவது விற்பனையில் ஏற்படும் சேல்ஸ் வேரியன்ஸ். இந்த இரண்டு விதமான வேரியன்ஸ் இருக்க முடியும். ஸோ முதலாவது வேரியன்ஸ், அதாவது காஸ்ட் வேரியன்ஸ் நமது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. நாம காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் அது நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இரண்டாவது நமது கட்டுப்பாட்டில் இல்லை. சேல்ஸ் வேரியன்ஸ் நமது கட்டுப்பாட்டில் இல்லை இல்லையா. அடுத்தது காஸ்ட் வேரியன்ஸ் எதனால் ஏற்படுகிறது என்பதை பொறுத்து அதை மூன்றாக வகைப்படுத்தலாம். என்னென்ன பண்ணலாம்? உற்பத்திக்காக நாம் பயன்படுத்தும் பொருட்களில் அல்லது மூலப்பொருட்களில் ஏற்படும் வேரியன்ஸ் டைரக்ட் டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் எனப்படும். உற்பத்தியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கான ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டுக்கும் ஆக்சுவல் காஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருந்தால் லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் ஏற்படலாம். ஓவர்ஹெட் ரேட்டுக்கும் ஆக்சுவல் அப்சார்ப்ஷனுக்கும் இடையில் வித்தியாசம் இருந்தால் ஓவர்ஹெட்ஸ் காஸ்ட் வேரியன்ஸ் ஏற்படலாம். இந்த வேரியன்ஸ் அனைத்தையும் மேலும் வகைப்படுத்தி அவை உண்டாவதற்கான காரணங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இதுதான் நம்ம வேரியன்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு நாம் சொல்றோம்.
இப்போ முதலில் நாம் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸை எடுத்துக்கொள்வோம். இது எப்படி கணக்கிடுவது என்பதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 100 units of material X are to be used to produce a component A. Standard cost of material X is rupees 5. If 105 units of X at a cost of rupees 6 per unit were used to produce the component, calculate the material cost variance. ஏங்கிற ஒரு காம்பனண்ட்டை தயார் பண்றாங்க. அதுக்கு எக்ஸ்ங்கிற மெட்டீரியலை யூஸ் பண்றாங்க. ஸோ ஒரு யூனிட் அந்த காம்பனண்ட் ஏ தயார் பண்றதுக்கு 100 யூனிட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் எக்ஸை யூஸ் பண்றாங்க. அதனுடைய காஸ்ட் என்னன்னு பார்த்தா ஒரு யூனிட்டுக்கு ₹5 ஆகுது. ஆனா ஆக்சுவல் புரொடக்ஷன் வரும்பொழுது ஒரு யூனிட் ஏ தயார் பண்றாங்க. அப்படி தயார் பண்ணும்பொழுது 105 யூனிட் எக்ஸ் தேவைப்படுது. ஆனா அதனுடைய விலையும் ₹6 ஆயிடுது. அப்போ இந்த காஸ்ட் வேரியன்ஸ் என்ன வருது? மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இதுக்கு முதல்ல நாம ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆஃப் தி மெட்டீரியல் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ஏ அது எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. 100 யூனிட்ஸ் தேவைப்படுது ₹5 ரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 100 இன்டூ 5 இஸ் ஈக்குவல் டு ₹500 சொல்லலாம். இப்போ ஆக்சுவல் காஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்குது. அப்போ ஆக்சுவல் காஸ்ட் என்னங்கிறது பார்க்கணும். ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்காங்க? 105 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ₹6 மேனிக்கு வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆக்சுவல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ actual price that is equal to 105 into 6 is equal to ₹630. So material cost variance MCV is equal to standard cost minus actual cost that is equal to 500 minus 630 that is equal to 130 adverse. ஏன்னா இதுல வந்து ஆக்சுவல் காஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட் விட அதிகமாக இருக்கிறது. அதனால நமக்கு இது அட்வர்ஸ் அப்படின்னு நாம சொல்றோம். இப்போ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா தானே இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இதுல நம்ம வேற விஷயங்கள் இருக்கிறதையும் பார்க்கணும். இந்த மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸை இன்னும் டிவைட் பண்ணிட்டே போகலாம். ஃபர்தரா இன்னும் டிவைட் பண்ணிட்டே போனா இது எதனால வந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸா இருக்கலாம் அல்லது மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸா இருக்கலாம். இப்போ ஒண்ணு நீங்க யூஸ் பண்ற யூனிட் ஆக்சுவலா இருக்கிற யூனிட்ட ஸ்டாண்டர்ட் காஸ்ட்ல நீங்க எவ்வளவு சொல்லியிருக்கீங்களோ அதை விட அதிகமான யூனிட்ஸையோ அல்லது குறைச்சலான யூனிட்ஸையோ ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்ல நீங்க யூஸ் பண்ணலாம். அப்போ வர்ற வேரியன்ஸுக்கு பேரு மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். இந்த பிரைஸ் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டாண்டர்ட் பிரைஸ் நீங்க ஒரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா ஆக்சுவலா போகும்பொழுது நீங்க வாங்குற அந்த மூலப்பொருட்களுடைய பிரைஸ் வந்து கூட இருக்கலாம் அல்லது குறைச்சலாகவும் இருக்கலாம். அப்படி இருந்தனாக்கா அப்போ ஒரு வேரியன்ஸ் வரும். அதை நம்ம பிரைஸ் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். இப்போ இதுக்கு மேலேயும் இது ஃபர்தரா டிவைட் பண்ணிட்டு போக முடியும். ஸோ மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் இன்னும் ஃபர்தரா மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் அப்படின்னும் பிரிச்சுட்டு போகலாம். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த கணக்குல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு காம்பனன்ட் ஒரு யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஏங்கிற காம்பனன்ட் ஒரு யூனிட் நம்ம தயார் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா அப்படி சொல்லாம ஒருவேளை ஸ்டாண்டர்ட் யூனிட்ல சொன்னது ஒண்ணு, ஆக்சுவல் புரொடக்ஷன்ல பண்றது வேறையா இருந்ததுன்னு வச்சுங்க. இப்போ ஒரு யூனிட் ஏக்கு பதிலா 10 யூனிட் ஏ ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப 10 யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ரா மெட்டீரியல் ஸ்டாண்டர்ட்ல எவ்வளவு வேணும்? ஸ்டாண்டர்ட்ல அதனுடைய காஸ்ட் எவ்வளவு ஆகும்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ 10 யூனிட் அவுட்புட் வேணும்னா அதுக்கு ஸ்டாண்டர்ட் படி எவ்வளவு மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்? என்ன பிரைஸ்ல யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிறத நாம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரக்கூடும். அதையும் நாம இதே உதாரணத்தை கொண்டு பார்க்கலாம். இப்போ ப்ராப்ளம் 2 பார்க்கலாம். இதுல 5 யூனிட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஏ இஸ் ரிக்வயர்டு டு ப்ரொடியூஸ் 1 யூனிட் ஆஃப் கெமிக்கல் ஒய். ஸோ ஒய்ங்கிற ஒரு கெமிக்கலை தயார் பண்றதுக்கு ஏங்கிற மெட்டீரியல் 5 யூனிட் தேவைப்படுது. ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆஃப் 1 யூனிட் ஆஃப் ஏ இஸ் ₹4. 600 units of Y were produced using 3200 units of A. இப்போ பாருங்க ஒரு யூனிட்டுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். என்ன சொல்றோம்? 5 யூனிட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஏ தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க ஆக்சுவலா ப்ரொடக்ஷன்ல என்ன ஆயிருக்கு? 600 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 3200 யூனிட்ஸ் ஆஃப் ஏ யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க ஸ்டாண்டர்ட் படி 600 யூனிட் ஆஃப் ஒய்யை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா எத்தனை மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ 5 யூனிட் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க ஒரு யூனிட் ஒய் உங்களால தயார் பண்ண முடியும். இப்போ 600 யூனிட் உங்களுக்கு அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தா ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தா 600 × 5 3000 யூனிட் நீங்க யூஸ் பண்ணிருக்கணும். அதுதான் ஸ்டாண்டர்ட். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? 3200 யூனிட்டை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ 200 யூனிட் இப்போ நீங்க அதிகமா யூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த ஆக்சுவல் காஸ்ட் என்னங்கிறது பாருங்க. ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் 1 யூனிட் ஆஃப் ஏ இஸ் ₹5ங்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ₹4, ஆக்சுவல் காஸ்ட் ₹5. அப்ப ஆக்சுவல் காஸ்ட்லயும் வேரியேஷன் இருக்கு. பிரைஸ்லயும் வேரியேஷன் இருக்கு. அப்ப இந்த 2 வேரியன்ட்ஸுமே இங்க வந்திருக்கும். இப்ப இத நம்ம கால்குலேட் பண்ணோம். மெட்டீரியல் வந்து எவ்வளவு ஸ்டாண்டர்ட்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா 600 யூனிட்ஸ்க்கு நமக்கு
3000 யூனிட்ஸ் ஆஃப் ஏ நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு காஸ்ட் வந்து 3000 into 4 12,000 rupees ஆகுது. மெட்டீரியல் நம்ம ஆக்சுவலா எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டாக்க 3200 யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கும் பிரைஸ் வந்து ₹5 யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப அதனுடைய காஸ்ட் வந்து 16,000 rupees ஆகுது. இப்ப இது 2க்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4000 இருக்கு. 4000 நமக்கு அதிகமா போயிருக்கு. அப்ப இது வந்து அட்வான்ஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்தா, ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆஃப் தி மெட்டீரியல் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவு வந்திருக்கோ அதுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் காஸ்ட், மெட்டீரியலோட ஸ்டாண்டர்ட் காஸ்ட். அது மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் யூஸ்டு. ஸோ இங்க நம்ம 12,000 minus 16,000 that is equal to 4,000 adverts அப்படின்னு நம்ம சொல்லலாம். So materials cost variance is the difference between the standard cost of the material specified and the actual cost of the materials used. இது நாம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அதே ப்ராப்ளத்தை நம்ம எடுத்துப்போம். இதில் நாம உற்பத்தியின் பொழுது 600 அலகு உற்பத்தி செய்யறோம். நாம 3000 அலகு யூனிட் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஸ்டாண்டர்ட் படி பார்த்தாங்க. ஆனா இங்கு 3200 யூனிட்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. எனவே 200 யூனிட்டுகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது குவான்டிட்டி வேரியன்ஸ் ஏற்பட்டுள்ளது. இதனால் உற்பத்தி செலவு அதிகரிக்கும். இதை நம்ம மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் அப்படின்னு நாம சொல்றோம். அப்போ டைரக்ட் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. இப்போ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவு இருக்கு? ₹4. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு? 3000. ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு? 3200. ஸோ டிஃபரன்ஸ் போட்டீங்கன்னாக்க 800 அட்வர்ட்ஸ் அப்படின்னு வருது. 800 அட்வர்ட்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இது வந்து மெட்டீரியல் யூசேஜ்னால வந்து வேரியன்ஸ். அதாவது நீங்க 200 யூனிட் கூட யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு வேரியன்ஸ் வந்திருக்காது. எம்யூவி அப்படின்னு சொல்றோம். ₹800 அட்வான்ஸ் வேரியன்ஸ் வந்திருக்கு. அடுத்து இதே ப்ராப்ளத்துல உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருளின் விலையிலும் வித்தியாசம் இருக்கிறது. அதாவது ஏயின் ஸ்டாண்டர்ட் பிரைஸ் வந்து ₹4 தான். ஆனா உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருளின் விலை ₹5. அதாவது விலையில் வேறுபாடு ₹1 ஒரு யூனிட்டுக்கு ₹1 தான் இருக்கு. அதனால ஒரு பிரைஸ் வேரியன்ஸ் ஏற்படுகிறது. அப்ப இந்த வேறுபாட்டை நாம டைரக்ட் மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ டைரக்ட் மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் யூனிட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் யூனிட் பிரைஸ். ஸோ இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் என்னங்கிறது பார்க்கணும். அதான் நம்ம பிராக்கெட்ல சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸ்டாண்டர்ட் யூனிட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் யூனிட் பிரைஸ். இங்க வந்து 5 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ தட் இன்டு ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு? ஆக்சுவல் குவான்டிட்டியால மல்டிப்ளை பண்ணணும். இது ஏன் ஆக்சுவல் குவான்டிட்டியால மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா புரிஞ்சிடும். ஸோ இப்போ இது என்ன வருது? 3200 இன்டு 4 minus 5 that is 3200 அட்வர்ட்ஸ் அப்படின்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஃபரன்ஸ் ஆக்சுவலா 3200 பிளஸ் ஒரு 800 2 அட்வர்ட்ஸ் கூட்டினாக்க மொத்தம் 4000 அட்வர்ட்ஸ் வருது. இதை நீங்க முதல்ல போட்ட டோட்டல் காஸ்ட் வேரியன்ஸ் தட் இஸ் 4000 அது கூட நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 4000 இஸ் ஈக்குவல் டு MUV plus MPV that is equal to 800A plus 3200A that is equal to 4000A. ஸோ இதை நம்ம கணக்கையும் நாம இப்போ வெரிஃபை பண்ணிக்க முடியும். So this is how to calculate the material price variance and material usage variance and verify it with the total cost variance. இப்போ நம்ம two-way variance analysis அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் நான் பார்த்தோம் இல்லையா? இந்த மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸை மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ், மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் அப்படின்னு நம்ம ரெண்டா பிரிச்சோம் இல்லையா? அப்படி ரெண்டா பிரிச்சதுனால இதை நாம two-way variance analysis அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரி மற்ற வேரியன்ஸ் நாம ரெண்டா அனலைஸ் பண்ணலாம். அதற்கு மேலேயும் நாம ஃபர்தராகவும் பிரித்து நாம ஆராய்ச்சி செய்யலாம். இப்போ இங்க ஒரு டிராயிங் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ண போறேன். அதனுடைய பிரைஸ் வந்து y ஆக்சிஸ்ல எடுத்திருக்கேன். குவான்டிட்டி வந்து x ஆக்சிஸ்ல எடுத்திருக்கேன். இப்போ அதனுடைய ஆக்சுவல் காஸ்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் என்ன அப்படிங்கறத நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ பிஎஸ்ங்கிறது அதனுடைய ஸ்டாண்டர்ட் காஸ்ட், கியூஎஸ்ங்கிறது அதனுடைய ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா that will be SP into SQ இல்லையா? அல்லது that will be represented by the rectangle PS, C, QS and O அப்படிங்கிறது நாம இந்த ரெக்டாங்கிளால நாம இந்த டோட்டல் காஸ்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டை கால்குலேட் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் இதனுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, பிஎஸ் அப்படிங்கிறதுல இருந்து பிஏ அப்படின்னு மாறுது. அதாவது ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் பண்ணும் பொழுது ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இல்ல ஆக்சுவல் பிரைஸ். ஸோ ஆக்சுவல் பிரைஸ் வந்து இதை விட கூட இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப there will be variance. அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்க that will be PS, PA, AC அப்படிங்கிற இந்த பிங்க் ரெக்டாங்கிளாக இருக்கும். இந்த ரெக்டாங்கிளாக இருக்கும். இதுதான் வந்து பிரைஸ் வேரியன்ஸாக இருக்கும். சப்போஸ் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ வந்து குவான்டிட்டி வேரியன்ஸ் வருது. குவான்டிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? QS அப்படிங்கிறது QA அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகுது.
இப்போ இதனால என்ன வரும்? இப்போ பிரைஸ் வேரியன்ஸ் இல்லன்னு வச்சுக்கோங்க. வெறும் குவான்டிட்டி வேரியன்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ புது காஸ்ட் எவ்வளவு இருக்கும்? பிஎஸ், டி, கியூஏ, ஓ அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதாவது இந்த ப்ளூ ரெக்டாங்கிள், கிரீன் ரெக்டாங்கிள் 2 சேர்ந்தது இருக்கும். இது வெறும் குவான்டிட்டி மட்டும் இன்கிரீஸ் ஆச்சுனாக்க இது குவான்டிட்டி வேரியன்ஸா இருக்கும். இப்ப நம்ம கால்குலேட் பண்ணும்போது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அந்த பெரிய ரெக்டாங்கிள் அதாவது இந்த கிரீன் ரெக்டாங்கிளும், ப்ளூ ரெக்டாங்கிளும் சேர்ந்து அந்த ரெக்டாங்கிள் அதுதான் டோட்டல் காஸ்ட், டோட்டல் ஆக்சுவல் காஸ்ட். அதுல இருந்து இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்ட் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வேரியன்ஸ் என்னங்கிறத கால்குலேட் பண்ணலாம். பிரைஸ் மட்டும் வேரியேஷன் இருந்தது, குவான்டிட்டில வேரியேஷன் இல்ல அப்படின்னு சொன்னாக்க the total cost will be total actual cost will be PA, AQS, O இல்லையா? அதாவது இந்த பிங்க் ரெக்டாங்கிளும் இந்த ப்ளூ ரெக்டாங்கிளும் சேர்ந்ததாக இருக்கும். ஆனா 2ம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. குவான்டிட்டியும் வேரி ஆகுது, பிரைஸும் வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்துல என்னன்னு கேட்டா, பிரைஸ் வேரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க தட் வில் பி PA, B, D, PS. இந்த பிங்க் ரெக்டாங்கிள் பிளஸ் இந்த ரெட் ரெக்டாங்கிள் 2 சேர்ந்தது தான் பிரைஸ் வேரியன்ஸாக இருக்கும். குவான்டிட்டி வேரியன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஏ, பி, கியூஏ, கியூஎஸ். அதாவது இந்த ரெட் ரெக்டாங்கிள் பிளஸ் கிரீன் ரெக்டாங்கிள் இது 2ம் சேர்ந்தது தான் உங்களுக்கு வேரியன்ஸாக இருக்கும். அப்ப இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த பிரைஸ் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணும் பொழுதும் இந்த ரெட் ரெக்டாங்கிள் நம்ம கால்குலேட் பண்றோம். இந்த குவான்டிட்டி வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணும்பொழுது நாம இந்த ரெட் ரெக்டாங்கிள் கால்குலேட் பண்றோம். இப்போ 2 கூடயும் இதை நாம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்க முடியாது இல்லையா? டோட்டல் வேரியன்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணும் பொழுது, டோட்டலா பார்க்கும் பொழுது தி ஆக்சுவல் காஸ்ட் வில் பி PA, B, QA, O. ஆக்சுவல் காஸ்ட் வில் பி SP into SQ. ஸோ இந்த டோட்டல் காஸ்ட்ல இருந்து அதாவது இந்த எல்லா ரெக்டாங்கிளும் சேர்ந்து அதனுடைய காஸ்ட்ல இருந்து இந்த ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டை கழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு காஸ்ட் வேரியன்ஸ் கிடைச்சிடும். ஆனா அதுல நீங்க தனித்தனியா கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளை நம்ம 2 தடவை கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்ப இது ஒரு தடவை தான் நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? அதனால ஒரு தடவை நாம இதுல இருந்து கழிச்சிடலாம். இந்த ரெட் ரெக்டாங்கிள் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு பேரு ஜாயிண்ட் வேரியன்ஸ் அப்படின்னு பேரு. ஜாயிண்ட் வேரியன்ஸ் அப்படின்னு பேரு. இந்த ஜாயிண்ட் வேரியன்ஸை ஜென்ரலா நாம என்ன பண்றோம்னு கேட்டா, பிரைஸ் கூட தான் நாம எடுத்துக்கிறோம். அதாவது இந்த வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது இதுல நாம எடுத்துக்கிறோம். இந்த குவான்டிட்டி வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணும்பொழுது, யூசேஜ் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணும்பொழுது, இந்த கிரீன் ரெக்டாங்கிள மட்டும் தான் எடுத்துக்கிறோம். இந்த ரெட் ரெக்டாங்கிள நம்ம எடுத்துக்கிறது இல்ல. இத நீங்க ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அதன் மூலம் ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப நம்ம ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம். ஏபிசி லிமிடெட் மேனுஃபேக்சர்ஸ் 80 kg ஆஃப் தி ப்ராடக்ட் KSR யூசிங் 100 kg ஆஃப் ரா மெட்டீரியல். 100 கிலோ ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணி 80 கிலோ மதிப்புள்ள அளவுள்ள KSR அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை தயார் பண்றாங்க. இப்ப ரா மெட்டீரியலோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோவுக்கு ரூ. 8. ஓகே. திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட். ஆக்சுவல் புரொடக்ஷன் நடக்குது. ஆக்சுவல் புரொடக்ஷன் நடக்கும் பொழுது 2,40,000 kg ஆஃப் KSR வாஸ் புரொடியூஸ்டு. எவ்வளவு ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாக்க 3,20,000 kg ஆஃப் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய காஸ்ட் 24 லட்சம் அப்படிங்கிறாங்க. இப்ப கால்குலேட் எம்சிவி, எம்பிவி அண்ட் எம்யூவி அண்ட் வெரிஃபை யுவர் ஆன்சர் அப்படிங்கிறாங்க. இப்ப எம்யூவி அப்படின்னாக்க என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். அப்ப யூசேஜ்ல இருக்கிற டிஃபரன்ஸ். மெட்டீரியல் யூசேஜ் எவ்வளவு? 3,20,000 யூனிட் அவங்க ஆக்சுவலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா 2,40,000 யூனிட் கேஜி கேஎஸ்ஆர் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஸ்டாண்டர்ட் படி எவ்வளவு ரா மெட்டீரியல் நீங்க யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 100 கேஜி ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 80 கேஜி உங்களுக்கு கேஎஸ்ஆர் கிடைக்குது, அவுட்புட் கிடைக்குது. அப்போ 2,40,000 கேஜி தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எவ்வளவு ரா மெட்டீரியல் நீங்க யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தா 3,00,000 கேஜி ரா மெட்டீரியல் நீங்க யூஸ் பண்ணியிருக்கணும். தட் இஸ் ஸ்டாண்டர்ட். ஆனா ஆக்சுவலா நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கீங்க? 3,20,000 கேஜி நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ தேர் இஸ் எ டிஃபரன்ஸ் இன் குவான்டிட்டி. யூசேஜ்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இன்டு difference in usage அல்லது difference in quantity, that is SQ minus AQ, that is equal to 8 into 3 lakhs minus 3 lakhs 20,000, that is equal to 1,60,000 adverse variance. இப்போ மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா எஸ், மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸும் இருக்கு. ரா மெட்டீரியல் வந்து ரூ. 8 அப்படின்னு சொல்றாங்க ஒரு கேஜி. இங்க என்ன பண்ணிருக்காங்க, டோட்டலா வந்து 3,20,000 கேஜியை யூஸ் பண்ணிருக்காங்க. அதனுடைய பிரைஸ் வந்து 24 lakhs அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு கேஜியோட பிரைஸ் ஆக்சுவலா என்னவாகும் அப்படின்னு பார்த்தாக்க 24 lakhs டிவைடட் பை 3,20,000 இல்லையா? ஆக்சுவல் காஸ்ட் இவங்க வாங்கியிருக்கிறது 24 லட்சம் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னா 3,20,000 கேஜி வாங்கியிருக்காங்க. அப்ப ஒரு கேஜியோட விலை என்ன அப்படின்னு பார்த்தா 24 lakhs டிவைடட் பை 3,20,000 டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னாக்க 7.5 rupees வரும். ரூ. 7.50 வரும். இப்போ நாம மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸை கால்குலேட் பண்ணலாம். மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ டிஃபரன்ஸ் இன் பிரைஸ், தட் இஸ் 8 minus
7.5 that is equal to 1,60,000 ஃபேவரபிளா இருக்கு இது. இந்த வேரியன்ஸ் ஃபேவரபிளா இருக்கு. ஏன்னா பிரைஸ் வந்து 8 ரூபீஸ் நம்ம சொல்லியிருக்கோம் ஸ்டாண்டர்ட்ல. ஆனா ஆக்சுவல்ல அவங்க யூஸ் பண்ணும்பொழுது 7.5 ரூபீஸ்க்கு தான் வாங்கியிருக்காங்க. 1 கேஜி 50 பைசா குறைச்சலா வாங்கியிருக்காங்க. அப்ப நமக்கு யூசேஜ் ஃபேவரபிளா வந்திருக்கு. அப்ப மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட். இப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்ட் இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் minus actual cost into actual price. That is 3 lakhs into 8 minus 3 lakhs 20,000 into 7.5. ரெண்டுமே 24 lakhs தான் வருது. அப்போ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நில் அப்படின்னு வந்துருது. அப்போ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் இங்க நில் அப்படின்னு வந்துருது. ஆனா இந்த எம்யூவி பிளஸ் எம்பிவி ரெண்டையும் கூட்டி பார்த்தா என்ன வரும்? எஸ், அது ரெண்டையும் கூட்டினாலுமே வந்து உங்களுக்கு 0 தான் ஆன்சர் வருது. அப்போ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருது. ஏன்னா ஒன்னு அட்வர்ஸா இருக்கு, இன்னொன்னு ஃபேவரபிளா இருக்கு, ரெண்டும் ஒரே குவான்டிட்டியா இருக்கு, ஒரே அமௌண்டா இருக்கு. அப்போ அது ஆக்சுவலா நல்லிஃபை ஆயிடுது. இது எப்படி பாசிபிள்? ஏன்னா வேரியன்ஸ் மெட்டீரியல் யூசேஜ்ல வேரியன்ஸ் இருக்கு, பிரைஸ்லயும் வேரியன்ஸ் இருக்கு, ஆனா காஸ்ட் வேரியன்ஸ் இல்ல. எப்படி ஆச்சுது அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஆக்சுவல் அவுட்புட் வருது இல்லையா, அந்த ஆக்சுவல் அவுட்புட்டினுடைய ரேட் என்ன, ஸ்டாண்டர்ட் ஆக்சுவல் அவுட்புட்டோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 24 லட்சம் ரூபாய் தானே மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வெறும் மெட்டீரியல் மட்டும் கணக்கில் எடுத்துக்கலாம். 24 லட்சம் ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க? 2,40,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 24 லட்சம் டிவைடட் பை அவுட்புட் 2,40,000 தட் இஸ் ஈக்குவல் டு ₹10. அதாவது 1 கேஜி அவுட்புட் எடுக்கிறதுக்கு ₹10 செலவாகுது. இதே ஸ்டாண்டர்ட் காஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. 100 கேஜி ரா மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க. 100 கேஜி ரா மெட்டீரியலுக்கு வந்து ₹800 ஆகுது. அவுட்புட் எவ்வளவு வருது? 80 கிலோ வருது. அப்ப 800 டிவைடட் பை 80 தட் இஸ் ஈக்குவல் டு அகைன் 10. அப்போ ஆக்சுவல் காஸ்டும் ஸ்டாண்டர்ட் காஸ்டும் ஒன்னா தான் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு இங்க வேரியன்ஸ் வரல. இதை நீங்க இன்னும் கொஞ்சம் உங்களுடைய இமேஜினேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணி கணக்கு வேற ஏதாவது கணக்கு இருந்தால் அதுலயும் நீங்க போட்டு பார்க்கலாம். ஸோ மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸும் இருந்து, மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸும் இருந்து, மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் நில் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்த கணக்கு நாம பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு கேட்டாக்க, 2 மெட்டீரியலை யூஸ் பண்றாங்க. 2 மெட்டீரியலையும் ஒரு காம்போசிஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மெட்டீரியல் ஏ இருக்கும், அது ஒரு பெர்சன்டேஜ் கலப்பாங்க, பி ஒரு பெர்சன்டேஜ் கலப்பாங்க. அப்படி கலந்து நீங்க ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி வந்தா அந்த சமயம் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆஃப் ஏ ஃபெர்டிலைசர் அதனுடைய காஸ்ட்டா சொல்றாங்க. அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க, மெட்டீரியல் ஏ ஒன்று இருக்கு, மெட்டீரியல் பி ஒன்று இருக்கு. 2 மெட்டீரியலை யூஸ் பண்றாங்க. என்ன காம்போசிஷன்ல யூஸ் பண்றாங்கன்னா, மெட்டீரியல் ஏ 40%, மெட்டீரியல் பி 60%, டோட்டலா 100% யூஸ் பண்றாங்க. மெட்டீரியல் ஏனுடைய விலை வந்து 20 rupees per kg. பியுடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 30 rupees per kg. ஓகே, இது வந்து ஸ்டாண்டர்ட். இப்போ ஆக்சுவலா என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டாக்க, ஆக்சுவலா ஏனுடைய விலை வந்து ₹18 per kg. அதுல வந்து 90 kg யூஸ் பண்ணியிருக்காங்க. பியினோட விலை பார்த்தீங்கன்னா ₹34 per kg. அதுல 110 kg யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க, டோட்டலா வந்து 110 பிளஸ் ஒரு 90 200 கேஜி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டாண்டர்ட் எவ்வளவு சொல்றோம்? 40 பிளஸ் 60 100ன்னு சொல்றோம். இப்போ அதையும் 200 ஆக்குவோமே. அப்போ 80 கேஜி ஏயும் பில வந்து ஒரு 120 கேஜியும் யூஸ் பண்ணா 200 கேஜி நம்ம யூஸ் பண்ணிடுறோம். இப்போ ஆக்சுவலாவும் 200 கேஜி யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டாண்டர்ட்லையும் 200 கேஜி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதனுடைய பிரைஸ் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஏனுடைய காஸ்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ₹20, பியோட காஸ்ட் ₹30. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்க ஏனுடைய டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் 1600, பியோட டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் 3600. டோட்டல் வந்து 200 யூனிட்ஸுக்கு ₹5200 வருது. இது ஆக்சுவல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க 90 கிலோ ஏயும் 110 கிலோ பியும் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ₹18 ₹34 வருது. அப்ப அதுலயும் டோட்டல் காஸ்ட் நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5360 வருது. இப்போ இந்த ரெண்டுலயும் நாம 200 200 அப்படின்னு சொல்றோம். அப்போ இது ரெண்டும் அவுட்புட் சேமா இருக்கு. அவுட்புட் சேமா இருக்கும்பொழுது நம்ம கால்குலேட் பண்ண முடியும். வேரியன்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். இத பார்த்துக்கணும். இப்போ இதுல ஸ்டாண்டர்ட்ல பார்த்தீங்கன்னா, வந்து என்ன சொல்றான்னா, ஒரு 10% லாஸ் இருக்கும் அப்படிங்கிறான். ஏன்னா புரொடக்ஷன் போது ஒரு 10% லாஸ் வரும் அப்படிங்கிறான். அப்ப பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு 200 யூனிட் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? அதுல ஒரு 10% லாஸ். 10%னா 20 கேஜிஸ் போக மீதி 180 யூனிட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறான். இது ஸ்டாண்டர்ட்ல சொல்றான். ஆக்சுவலா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 110 பிளஸ் 90 கேஜி யூஸ் பண்ணதுல 182 கேஜி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். அவுட்புட் வந்திருக்குன்னு சொல்றான். அப்ப 18 யூனிட்ஸ் உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த 182 யூனிட்ஸுக்கு காஸ்ட் எவ்வளவு ஆயிருக்கு? ₹5360 ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா,
இந்த 182 யூனிட்டுக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணணும். அது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, 180 யூனிட்டுக்கு காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்கு? ரூ. 5,200 ஆயிருக்கு. தட் இஸ் த ஸ்டாண்டர்ட் இல்லையா? 180 யூனிட்டுக்கு 180 யூனிட்டுக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ரூ. 5,200. அப்போ 182 யூனிட்டுக்கு எவ்வளோ ஸ்டாண்டர்ட் காஸ்ட் இருக்கும் அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ 182 டிவைட் பை 180 இன்ட்டு 5,200 தட் இஸ் ஈக்குவல் டு 5,257.78 அப்படின்னு வருது. ஸோ திஸ் இஸ் தி ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆஃப் தி ஆக்சுவல் அவுட்புட். ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் தி ஆக்சுவல் அவுட்புட் என்ன? 5,360 rupees. இப்போ நீங்க கால்குலேஷன் பண்ணணும். வேரியன்சஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆஃப் தி ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட். ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆஃப் தி ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளோ வந்தது? 5,257.78 வந்தது. மைனஸ் 5,360. ஸோ டோட்டல் இஸ் 102.22 அட்வைஸ். மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். மெட்டீரியல் ஏ அதுக்கு என்ன வருதுன்னு பார்த்தா 180 ஃபேவரபிளா வருது. மெட்டீரியல் பிக்கு பார்த்தீங்கன்னாக்க 440 அட்வர்ட்ஸா வருது. ஸோ ரெண்டையும் டோட்டல் பார்த்தீங்கன்னா 260 அட்வர்ட்ஸ். அடுத்து மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸுங்க நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தா, இங்க இந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட்டை போடணும். அதை நீங்க கால்குலேட் பண்ணி போடணும். ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவு வந்தது? 182 வந்தது. ஸ்டாண்டர்ட் எவ்வளவு? 180. இப்போ 180க்கு ஸ்டாண்டர்ட் ரா மெட்டீரியல் எவ்வளவு போடணும்? 80 யூனிட்ஸ் போடணும். அப்போ 182 யூனிட்ஸ் அவுட்புட் வரணும் அப்படின்னு சொன்னாக்க, நீங்க எவ்வளவு ஏ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ 182 டிவைட் பை 180 இன்டூ 80. அதான் நீங்க எடுத்துக்கணும். தட் இஸ் கால்ட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் இன்ட்டு அதனுடைய பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. ஸோ அதை போட்டிங்கன்னாக்க யூ வில் கெட் 182.22 தட் இஸ் அட்வைஸ். அதே மாதிரி மெட்டீரியல் பியும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 340 ஃபேவரபிள் அப்படின்னு வருது. இப்போ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் ரெண்டையும் கூட்டினீங்கன்னாங்க யூ வில் கெட் 157.78 ஃபேவரபிள். மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் இஸ் 260 அட்வர்ஸ். இப்போ ரெண்டையும் சம் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 102.22 அட்வர்ஸ். ஸோ தட் இஸ் தி மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். நம்ம இப்போ சம்மு சரி பார்த்தாச்சு. அடுத்து இந்த மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸை இன்னும் நீங்க ஃபர்தரா அனலைஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் இருக்கு இல்லையா? மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸை மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் அண்ட் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸை மெட்டீரியல் சப் யூசேஜ் வேரியன்ஸ்னோ அல்லது மெட்டீரியல் ஸ்கிராப் வேரியன்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஃபர்தரா நீங்க சொல்லலாம். இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றது? ஸோ மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் அப்படின்னா முதல்ல என்ன? இப்போ ஒரு லாஸ்ட் சம்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? 2 மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணி நாம ஒரு புதிய பொருளை உற்பத்தி பண்றோம். அந்த மிக்ஸ் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் நம்ம ஒண்ணு வச்சிருக்கோம். ஆனா ஆக்சுவலா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டாக்க, சில நேரங்கள்ல ஒரு ரா மெட்டீரியல் கிடைக்காது. ஷார்டேஜ் இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம்? காம்போசிஷன மாத்துவோம். இத அவங்களே மாத்திக்கிறதுங்கிறது ஒண்ணு. மெட்டீரியல் கிடைக்கலங்கிறதுனால மாத்திக்கிறது ஒண்ணு. 2வது புரொடக்ஷன்ல போய் வேற காரணங்களுக்காக அந்த மாதிரி மாத்துவாங்க. அப்படி மாத்துறதும் உண்டு. ஸோ இந்த காம்போசிஷன மாத்துனாக்க உங்களுடைய அவுட்புட் வருது இல்லையா? அந்த அவுட்புட் உங்களுக்கு மாறக்கூடும். ஒரு மெட்டீரியல்ல நீங்க அதிகமா போட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அவுட்புட் அதிகமா வரலாம். காம்போசிஷன பொறுத்து உங்களுக்கு என்ன ஈல்டு வருதோ அது மாறிடலாம். அப்படி மாறுச்சு அப்படின்னு சொன்னா அத நாம மெட்டீரியல் மிக்ஸால வர்ற வேரியன்ஸ், மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். It is the proportion of the material usage variance which is due to the difference between the standard and the actual composition of the mix. Material mix variance is equal to standard price into standard quantity minus actual quantity. அல்லது MME is equal to SP into SQ minus AQ. In case standard quantity is revised, முன்னாடி சொன்னோம் இல்லையா? ஏதோ ஒரு மெட்டீரியல் இல்ல அப்படிங்கிறதுனால அவங்களே காம்போசிஷனை ரிவைஸ் பண்றாங்க அப்படி சொன்னா நீங்க இந்த ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணலாம். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் போடுறீங்க அவ்வளவுதான். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்டை கால்குலேட் பண்ணி அதுலேருந்து ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்னவா இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்டாண்டர்டே அவங்க ரிவைஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். இது 2 விஷயங்கள் நடக்கலாம். இது இல்லாம வேற என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டா அது அடுத்த சம்ல பார்க்கலாம். Calculate the material mix variance from the following. Total standard mix and the total actual mix are the same. இங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒண்ணா இருக்கு. அதாவது எப்படின்னா மெட்டீரியல் ஏ யூஸ் பண்றாங்க, மெட்டீரியல் பி யூஸ் பண்றாங்க. அதுல என்ன பண்றாங்க? ஏல ஒரு 90 யூனிட்ஸ், பில ஒரு 60 யூனிட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ டோட்டல் 150 தான். இதே மாதிரி ஆக்சுவலையும் பார்த்தீங்கன்னாக்க டோட்டலா ஏல ஒரு 100, பில ஒரு 50 யூஸ் பண்றாங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா 150 யூனிட் தான். பிரைஸ் குடுத்திருக்காங்க. ஆக்சுவல் பிரைஸ் குடுத்திருக்காங்க, ஸ்டாண்டர்ட் பிரைஸ் குடுத்திருக்காங்க. இப்போ நம்ம மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ மெட்டீரியல் ஏஐ பொறுத்தவரை மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்க,
12 into, that is standard cost into 90 minus 100. அது போட்டீங்கன்னா 120 அட்வான்ஸ்னு வருது. மெட்டீரியல் பிஏ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க குறைஞ்சு போயிருக்கு இல்லையா? மெட்டீரியல் பி குறைஞ்சு போச்சு. ஸோ 15 ஸ்டாண்டர்ட் காஸ்ட், ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இன்டூ 60 மைனஸ் 50, தட் இஸ் அ குவான்டிட்டி யூஸ்டு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 150 ஃபேவரபிள். இப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னு சொன்னாங்க, யூ காட் 30 ஃபேவரபிள் அப்படின்னு வருது. ஸோ திஸ் இஸ் ஹவு டு கால்குலேட் தி மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ். இதே சம்ல நீங்க மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ், மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் அதையும் போடலாம். மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னாக்க இதை ரெண்டையும் கூட்டினாக்க என்ன வருதோ, அதாவது மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ், மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் அதையும் போட்டு, இங்கே ஈல்டு வேரியன்ஸ் இல்லை அஃப்கோர்ஸ், அது போட்டிங்கன்னா அது ரெண்டையும் கூட்டினீங்கன்னாக்க யூ வில் கெட் தி மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். இது அடுத்த சம்மில் பார்க்கலாம் நாம. இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாக்க, ஸ்டாண்டர்டை ரிவைஸ் பண்ணுறாங்க. Due to shortage of material A, it is decided to reduce the consumption of A by 15% and increase that of the material by 30%. A 15% குறைக்கிறதாகவும் B 30% இன்க்ரீஸ் பண்றதாகவும் இவங்க சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வருது. 15% குறைக்கிறது அப்படின்னா என்ன ஆகும்? 200 யூனிட்டுக்கு என்ன ஆகும்? 30 யூனிட் குறைக்கணும். அப்ப 170 யூனிட் யூஸ் பண்ணணும். அதுதான் ஸ்டாண்டர்ட். பி என்ன பண்ணணும்? 30 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப 100 யூனிட்டுக்கு பதிலாக என்ன ஆகும்? 130 யூனிட் ஆகும். அதுதான் ஸ்டாண்டர்ட். பிக்கு அப்போ 130 யூனிட் ஸ்டாண்டர்ட் ஆகுது. அப்ப ஏக்கு 170 யூனிட் ஸ்டாண்டர்டு, பிக்கு 130 யூனிட் ஸ்டாண்டர்டு. ஆனா ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காங்க? 170க்கு பதிலா 160 யூனிட் யூஸ் பண்ணிருக்காங்க. 100க்கு பதில் 130க்கு பதிலா 140 யூனிட் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஒண்ணும் இல்ல, அந்த ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வச்சு நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதான். So material mix variance is equal to standard unit cost into revised standard quantity minus actual quantity. So அது போட்டீங்கன்னாக்க you will get material A க்கு 140 ஃபேவரபிளும், material B க்கு 100 அட்வர்ஸும் வரும். டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க 40 ஃபேவரபிளா வரும். இப்போ இவங்க அவங்க ஸ்டாண்டர்டையே ரிவைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஏயை வந்து 15% குறைச்சு பிஏ 30% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுலயும் இல்லாம வேரியன்ஸ் வந்து ஆக்சுவல்ல வந்திருக்கு. அப்போ நீங்க ஸ்டாண்டர்டை வந்து ரிவைஸ் பண்ணி அந்த ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை நீங்க எடுத்துக்கணும். இது இல்லாம வேற விதமான சம் வரலாம். இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னாக்க இது ரெண்டுலயும் சம் பாத்தீங்கன்னா ஒன்னா தான் இருக்கு. ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா டோட்டல் வந்து 300 தான் இருக்கு. ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட்ல பார்த்தாலும் டோட்டல் வந்து 300 தான் இருக்கு. ஆக்சுவல்லையும் வந்து 300 தான் இருக்கு. அதனால இந்த சம் வந்து உங்களுக்கு ஈஸியா போயிடுது. இப்போ ஸ்டாண்டர்ட் வெயிட் அண்ட் ஆக்சுவல் வெயிட் ஆஃப் த மிக்ஸ் ஆர் டிஃபரெண்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 300 யூனிட் ஸ்டாண்டர்ட் சொன்னோம். ஆக்சுவல்ல வந்து 300ன்னு சொன்னோம். ஆனா ஆக்சுவல்ல 300 இல்லாம 350 அல்லது 320 அல்லது 280 அப்படி வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எப்படி நீங்க இதை கால்குலேட் பண்றது? வேரியன்ஸ் எப்படி நீங்க கால்குலேட் பண்றது? அது ஒண்ணும் இல்ல. அந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்க திரும்ப ஒரு ரிவைஸ்டு ஸ்டாண்டர்டை கால்குலேட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, டோட்டல் வெயிட் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். டோட்டல் வெயிட் ஆஃப் தி ஆக்சுவல் மிக்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறத பார்க்கணும். அதை ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் மிக்ஸ்ல பெருக்கிக்கணும். பெருக்கிட்டு நீங்க கால்குலேட் பண்ணணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த சம நீங்க போட்டு பார்க்கலாம். எக்ஸ் வந்து 40 யூனிட்ஸ் யூஸ் பண்றாங்க. 50 ரூபாய் பர் யூனிட் யூஸ் பண்றாங்க ஸ்டாண்டர்ட்ல. ஒய் வந்து 60 யூனிட் யூஸ் பண்றாங்க, 40 ரூபாய் யூஸ் பண்றாங்க. ஆனா ஆக்சுவல்ல பாத்தீங்கன்னாக்க 50 யூனிட் எக்ஸ் யூஸ் பண்றாங்க, 60 யூனிட் ஒய் யூஸ் பண்றாங்க. இப்ப டோட்டல் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ல 100 இருக்கு. ஆனா ஆக்சுவல்ல 110 வந்துருச்சு. இப்ப நாம எப்படி போடுறது? ஹியர் தி டோட்டல் வெயிட் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் அண்ட் தி டோட்டல் வெயிட் ஆஃப் தி ஆக்சுவல் மிக்ஸ் ஆர் நாட் தி சேம். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி திரும்ப நீங்க ரிவைஸ் பண்ணிக்கணும். என்ன ரிவைஸ் பண்ணணும்? ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வெயிட் ஆஃப் தி ஆக்சுவல் மிக்ஸ் டிவைடட் பை டோட்டல் மிக்ஸ் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. அதாவது மெட்டீரியல் எக்ஸ் எடுத்துங்களேன். அதுல ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை எப்படி நீங்க கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தாக்க, 100 யூனிட் நீங்க ஸ்டாண்டர்ட்ல சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதாவது டோட்டல் வெயிட் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் 100 யூனிட் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்க எவ்வளவு போடணும்? மெட்டீரியல் எக்ஸ் 40 யூனிட் போடணும். ஆனா ஆக்சுவலா வந்து 110 யூனிட் வந்திருக்கு. அப்ப 110 யூனிட் வரணும்னா எவ்வளவு போடணும் அப்படின்னு கேட்டா 110 டிவைடட் பை 100 இன்டு 40 தட் இஸ் ஈக்குவல் டு 44. இதான் நீங்க ரிவைஸ் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி மெட்டீரியல் ஒய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க டோட்டல் வெயிட் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் 100 அப்படின்னு சொன்னாக்க நீங்க 60 யூனிட் யூஸ் பண்ணா போதும். ஆனா 110 அப்படி இருந்து அப்படி சொன்னா, ஆக்சுவல் மிக்ஸ் 110 இருந்து அப்படின்னு சொன்னா, அப்ப ஒய் எவ்வளவு யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க 66. இப்போ வந்து நீங்க ரிவைஸ் பண்ணிட்டீங்க. அப்போ மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இன்டு ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி நம்ம ரிவைஸ் பண்ணோம். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. ஸோ எம்எம்பி இஸ் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸ் 50 இன்டு 44 மைனஸ் 50. நீங்க அந்த 40 யூஸ் பண்ணக்கூடாது. 40 யூனிட்ஸ் ஸ்டாண்டர்ட்ல சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த 40 யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டாக்க நம்ம அதை ரிவைஸ் பண்ணிட்டோம்.
ஏன்னா ஆக்சுவல் அவுட்புட் வந்து 110 வந்திருக்கு. 110 யூனிட் அவுட்புட் வரணும் அப்படின்னு சொன்னாக்க எக்ஸ் எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கணும் ஸ்டாண்டர்ட் படி. 110 யூனிட் அவுட்புட் வரணும், டோட்டல் வரணும் அப்படின்னு சொன்னாக்க ஒய் எவ்வளவு யூஸ் பண்ணிக்கணும் ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட். 100 யூனிட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்க 110 யூனிட்டுக்கு எவ்வளவு வரணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ அதான் நம்ம இங்க ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப இங்க வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா MMV ஃபார் எக்ஸ் இஸ் இக்குவல் டு 300 அட்வர்ட்ஸ், MMV ஃபார் ஒய் இஸ் இக்குவல் டு 240 ஃபேவரபிள் அப்படின்னு வரும். டோட்டல் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க 300 அட்வர்ட்ஸ் பிளஸ் 240 ஃபேவரபிள், தட் இஸ் இக்குவல் டு 60 அட்வர்ட்ஸ் அப்படின்னு கணக்கு வரும். ஸோ சம் வந்து வெரிஃபை பண்ணிடலாம், ஈஸியா முடிச்சிடலாம். இன் கேஸ் தி ஸ்டாண்டர்ட் ரிவைஸ் இஸ் ரிவைஸ்டு, இதே அவங்களே ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதையும் நாம கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். இப்போ மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் அல்லது மெட்டீரியல் சப் யூசேஜ் வேரியன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் இஸ் தட் போர்ஷன் ஆஃப் தி மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். யூசேஜ் வேரியன்ஸ்ல இது ஒரு பார்ட் அரைசிங் டியூ டு தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஸ்டாண்டர்ட் ஈல்டு ஸ்பெசிஃபைடு அண்ட் தி ஆக்சுவல் ஈல்டு. இப்போ நான் வந்து ஒரு 100 யூனிட் அவுட்புட் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி 150 யூனிட் என்னால அவுட்புட் எடுக்க முடியும், இது ஸ்டாண்டர்ட். ஆனா ஆக்சுவல்ல பார்க்கும்பொழுது 100 யூனிட் இன்புட்டை யூஸ் பண்ணி 140 யூனிட் தான் வருது எனக்கு. அப்ப எனக்கு என்ன இருக்கு, அவுட்புட் 10 யூனிட் குறைஞ்சு போச்சு. இதான் ஈல்டுன்னு சொல்றோம் நம்ம. அந்த அவுட்புட் வந்து வந்திருக்கு, அது குறைஞ்சு போச்சு, அந்த ஈல்டு குறைஞ்சு போச்சு. இப்ப அந்த ஈல்டு குறைஞ்சு போனதுக்கு உங்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நீங்க வந்து மெட்டீரியல் மிக்சர் வந்து நீங்க வேரி பண்ணியிருப்பீங்க, அதனால ஸ்டாண்டர்ட்ல வராம உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் குறைஞ்சிருக்கலாம், கூடியிருக்கலாம், எதா இருக்கலாம். மெட்டீரியல் ஈல்டு உங்களுக்கு மாறி இருந்திருக்கலாம். அல்லது உங்களுடைய ப்ரொடக்ஷன் மெத்தட் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்திருக்கலாம். ஒரு சப்போஸ் ஒரு கெமிக்கலை வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல தயார் பண்ணும் பொழுது வந்து இந்த ஈல்டு வரும் அப்படின்னு சொல்றான். ஒருவேளை இவங்க டெம்பரேச்சர் கூட கொடுத்துட்டாங்க அல்லது டெம்பரேச்சர் குறைஞ்சு போச்சு, அப்போ வந்து ஈல்டு வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது இன்எஃபிஷியன்சி இன் யுவர் மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதுலயும் வரலாம். ஸோ அதனால எதுல வந்திருக்கு அப்படிங்கிறத நாம வேரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை கால்குலேட் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி வேரியன்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு 2 விதமான முறைகள் இருக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரியே தான். when the standard and the actual mix do not differ, 2 டிஃபர் ஆகலன்னு வச்சுங்க, அப்ப yield variance is equal to standard rate into actual yield minus standard yield. இதை நீங்க ஸ்டாண்டர்ட் ரேட்டை கால்குலேட் பண்ணணும். வாட் இஸ் தி ஸ்டாண்டர்ட் ரேட்? இங்க நம்ம எதால மல்டிப்ளை பண்றோம், ஸ்டாண்டர்ட் ரேட்டால மல்டிப்ளை பண்றோம். அந்த ஸ்டாண்டர்ட் ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ரேட் இஸ் equal to ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் டிவைடட் பை நெட் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் மைனஸ் ஸ்டாண்டர்ட் லாஸ். இதான் அந்த ஸ்டாண்டர்ட் ரேட்டுங்கிற ஃபார்முலா. இந்த ஸ்டாண்டர்ட் ரேட்டை கால்குலேட் பண்ணிட்டு ஆக்சுவல் ஈல்டு மைனஸ் ஸ்டாண்டர்ட் ஈல்டால நீங்க டிஃபரன்ஸால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தி மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ், தட் இஸ் MYV. அடுத்தது when actual mix differs from the standard mix, நீங்க முன்னாடி சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி மிக்ஸ்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா yield variance is equal to standard rate into actual yield minus revised standard yield. இந்த ஸ்டாண்டர்ட் yield நீங்க ரிவைஸ் பண்ணிக்கணும், ரிவைஸ் பண்ணி போட்டீங்கன்னா வந்துடும். அப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் இஸ் equal to ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆஃப் தி ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் டிவைடட் பை நெட் ஸ்டாண்டர்ட் அவுட்புட், அப்படிதான் ஸ்டாண்டர்ட் ரேட். இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. calculate the material yield variance from the data given below. அது பழைய சம் தான். ஸோ எக்ஸில் என்ன, அது 200 யூனிட்ஸ் 24 rupees வீதம் யூஸ் பண்றோம் ஸ்டாண்டர்ட்ல. ஒய்க்கு ஸ்டாண்டர்ட் என்னன்னா 100 யூனிட்ஸ் 20 rupees வீதம். ஆக்சுவலா என்ன இருக்குன்னா 160 யூனிட்ஸ் வந்திருக்கு, யூஸ் பண்ணியிருக்கோம் 26 rupeesன்னு. 140 யூனிட்ஸ் ஆஃப் ஒய்யை யூஸ் பண்ணியிருக்கோம் 18 rupees per யூனிட்னு வாங்கி. இப்போ ஹியர் வெயிட் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆக்சுவல் மிக்ஸ் ஆர் தி சேம், ரெண்டுமே 300 தான் வருது. இப்போ நீங்க எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல என்ன சொல்றான், ஸ்டாண்டர்ட் லாஸ் ஆஃப் 10% இருக்கும் அப்படின்னு சொல்றான். இப்போ முதல் இந்த டேபிள் நம்ம முன்னாடியே பார்த்த டேபிள் தான், அதன்படி நீங்க போடலாம். எக்ஸுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது, ஒய்க்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது, டோட்டல் காஸ்ட் எவ்வளவு ஆகுது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ டோட்டலா வந்து 300 யூனிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதனுடைய காஸ்ட் வந்து 6,800 rupees ஆயிருக்கு. இதுல லாஸ் வந்து 30 யூனிட்ஸ், அதான் 10%, 30 யூனிட்ஸ் ஸ்டாண்டர்ட் லாஸ். அது போக மீதி வந்து 270 யூனிட்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த 270 யூனிட்ஸ் அவுட்புட் வரணும் அப்படின்னு சொன்னா நாம 6,800 rupees செலவு பண்ணணுங்கிறது ஸ்டாண்டர்ட். ஆக்சுவலா என்ன இருக்கு, ஆக்சுவலா இதே மாதிரி 300 யூனிட் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். 160 யூனிட்ஸ் ஆஃப் எக்ஸ், 140 யூனிட்ஸ் ஆஃப் ஒய் யூஸ் பண்ணிருக்கோம். டோட்டல் இஸ் த சேம், 300 யூனிட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். லாஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டா 25 யூனிட்ஸ்னு சொல்றான், சம்பள சொல்றான். அப்ப மீதி இன்புட் அவுட்புட் எவ்வளவு வந்திருக்குன்னா 275 யூனிட்ஸ் வந்திருக்கு. அப்ப 275 யூனிட்ஸ்க்கு எவ்வளவு வந்திருக்கு காஸ்ட் அப்படின்னு பார்த்தா 6,680 rupees நமக்கு வந்திருக்கு. அப்ப ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தா 6,800 rupees நமக்கு காஸ்ட் வந்தது, டிவைடட் பை 270 யூனிட்ஸ் ஸ்டாண்டர்டு வந்தாக்க அவ்வளவுதானே வரும். ஸோ
So 6,800 divided by 270 that is equal to 25.19 அப்படின்னு சொல்றோம். So 6,800ங்கிறது ஸ்டாண்டர்ட் காஸ்ட். அதோட அவுட்புட் எவ்வளவுன்னா 270. அப்ப 270 யூனிட்ஸ்க்கு 6,800னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு வரும் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணி பார்த்தோம். That is nothing but 25.19. இப்போ yield variance என்ன நம்ம கால்குலேட் பண்ணலாம். Yield variance is equal to standard rate into actual yield minus standard yield. அப்போ 25.19ங்கிறது ஸ்டாண்டர்ட் ரேட்டு. ஸோ 25.19 into 275 minus 270. That is the difference between the yield, actual yield and standard yield. That is equal to 125.95 favorable variance அப்படின்னு சொல்றோம். இன்னொரு சம் பார்க்கலாம். இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்க உங்களுக்கு மிக்ஸ் வந்து வேரி ஆயிடுது. எக்ஸ் வந்து 8 டன்ஸ் யூஸ் பண்றான் at the rate of 400 rupees per unit. Y வந்து 12 டன்ஸ் யூஸ் பண்றான் at the rate of 500 units per ton. இப்போ இதுல டோட்டல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க 8 plus 12 20 டன்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆக்சுவல் பாருங்க, ஆக்சுவல் என்ன பண்றாங்க 10 டன்ஸ் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்றாங்க, 20 டன்ஸ் ஆஃப் ஒய் யூஸ் பண்றாங்க. இப்போ டோட்டல் எவ்வளவு ஆகுது 30 டன்ஸ் இன்புட் நீங்க கொடுத்துருக்கீங்க. இங்க பாருங்க ஸ்டாண்டர்ட் ஈல்டு என்ன அப்படின்னு கேட்கறான். ஸ்டாண்டர்ட் ஈல்டு இஸ் 90% ஆஃப் தி இன்புட் அப்படின்னு சொல்றான். அப்போ 8 plus 12 that is 20 units, 20 tons நீங்க யூஸ் பண்றீங்க. அவுட்புட் எவ்வளவு வரணும்? 90% ஆஃப் தி 20 tons. So that is equal to 18 tons உங்களுக்கு அவுட்புட் வரணும். That is standard yield. ஆக்சுவலா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்க ஆக்சுவலா 10 plus 20 30 tons நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவு அப்படின்னு கேட்டாக்க 26.5 tons வருது அப்படின்னு சொல்றான். ஆனா இப்போ நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டா இந்த ஸ்டாண்டர்ட் மிக்ஸுக்கும் ஆக்சுவல் மிக்ஸுக்கும் டோட்டல் வெயிட் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஆக்சுவலுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்டாண்டர்டை கொண்டு வரணும். அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா 20 tons ஆஃப் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் எக்ஸ் ப்ரொபோர்ஷன் வாஸ் 8 tons இல்லையா? 20 டன் வேணும் அப்படின்னு சொன்னாங்க, அவுட்புட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க, நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணணும்? சாரி 20 டன் டோட்டல் போடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க, எக்ஸ் வந்து 8 tons யூஸ் பண்ணணும். அதே மாதிரி 30 tons எக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாக்க அப்ப எக்ஸோடைய ப்ரொபோர்ஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டா 20 போட்டாக்க 8 இருக்கணும். அப்ப 30 போட்டாக்க எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தா 12 tons வருது. அப்ப 30 போடும் பொழுது எக்ஸ் வந்து எவ்வளவு போட்டிருக்கணும்? 12 டன் போட்டிருந்திருக்கணும். அதே மாதிரி 30 டன் டோட்டல் இன்புட் நீங்க கொடுக்கும் பொழுது ஒய் எவ்வளவு இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டாக்க 12 divided by 20 into 30 that is equal to 18 tons இருந்திருக்கணும். ஆனா ஆக்சுவலா என்ன இருக்கு 10 tons ஆஃப் எக்ஸும் ஒய்ல வந்து 20 டன்ஸும் யூஸ் பண்ணிருக்காங்க. அவுட்புட் நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்கணும்? 10 plus 20 30 போட்டாக்க 90% அவுட்புட் வரணும். ஸோ தட் இஸ் 27 tons வந்திருக்கணும். ஆனா ஆக்சுவல் என்ன வந்திருக்கு 26.5 tons தான் வந்திருக்கு. ஸோ ஈல்ட்லயும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா டோட்டல் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆஃப் தி ரிவைஸ்டு மிக்ஸ் எவ்வளவு வரும்? மெட்டீரியல் எக்ஸ் பாத்தீங்கன்னா 12 tons அதுக்கு வந்து 400 ரூபாய் வீதம் யூஸ் பண்ணிருக்காங்க, யூஸ் பண்ணிருக்கணும் ஸ்டாண்டர்ட் படி. ஸோ தட் இஸ் 4,800 rupees. மெட்டீரியல் ஒய் பாத்தீங்கன்னாக்க 9,000 rupees. டோட்டல் லெஸ் லாஸ் 10% போக 27 டன்ஸுக்கு 13,800 rupees இருந்திருக்கணும். இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் கால்குலேட் பண்றதுக்கு 13,800 divided by 27 that is equal to 5,111.11. இப்போ மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டு ஆக்சுவல் ஈல்டு மைனஸ் ஸ்டாண்டர்ட் ஈல்டு that is 5,111.11 into 26.5 minus 27 that is equal to 2,555.55 adverts அப்படின்னு நீங்க calculate பண்ணலாம். So this is how to calculate the yield variance when there is a difference in the inputs. Thank you very much. மீண்டும் அடுத்த உரையில் நாம லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் பத்தி விரிவாக பார்க்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம். உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல நீங்க போடுங்க. so that I will be able to understand where I am not clear. கிளியரா உங்களுக்கு கான்செப்டை சொல்றதுக்கு அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Thank you very much.